ஆமா, விஜய் சார் ஏதோ அரசியல் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா ஏதோ சட்டமன்ற படம் எல்லாம் வந்திருக்கான். பயங்கரமான ஆக்ஷன்ஸ், டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் இருக்காமே படம். இந்த அக்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அக்கா நீங்களா? உடம்பி அக்கா நீங்களா? சஞ்சய், ஜெய்சன் சஞ்சயா. ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பன காணுமா? அது நான் என்னங்க பண்றேன்? இங்க பனையூர்ல பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்க போனா பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகரோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா பெத்த மகன். வணக்கம். மணி இப்ப 12 மணி ஆகுது. இப்போ எங்க ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு நபரான அன்பானந்த மரியப்பன் அவர்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து கூச்சிருக்கு தாவே. அக்கா ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடுங்கக்கா, கண்ணாடி போடுங்கன்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்ணாடியில ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? அதுதான் உங்களோட அடையாளம். அதாவது அப்பதான் நீங்க போட்டுட்டீங்கன்னா கண்ணு கலங்கறதும் தெரியாது, உள்ள கலவரமாகறதும் தெரியாது. கரெக்டா? அரசு ஏன் இவ்வாறு செய்றீங்க? எங்களுக்கு பேசுவதற்கான சுதந்திரம் இருக்குது. எது கருத்து பேசுனீங்களா? என்னக்கா? ஒண்ணு உதாரணம் விடுவீங்க, நாங்க யார் தெரியுமா, நாங்க இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, அப்படி இல்லாட்டி ஒப்பா கேட்பீங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. இதுல எது கருத்து? அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. அக்கா ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்கவங்க சொல்லி கொடுங்க. நீங்க மேல ஏறி பால் 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 கத்துறது நம்ம வந்து கருத்துன்றதெல்லாம் இதுதான்ப்பா. கருத்தை தாண்டி நம்ம பேசும்போது அடிவிடும், எப்படி அடிவிடும். அதனால என்ன பேசணும்ன்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு அடிக்கும் போது மட்டும் குத்துதே கொடையுதே ஐயோ எப்பான்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு இல்ல. சோ உங்க எல்லாரும் நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன். யாருக்கெல்லாம் அப்படின்னா, நம்ம கொத்தூஸ் ப்ரௌட் கொத்தூஸ் இருக்காங்கல்ல, குட்டி குட்டி கொத்து ஒண்டி புலியில இருக்க சில புலிகள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நான் என்னன்னா சுண்ணாம்பு டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வேணா அடி விடுவோம், தடவிக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்த கருத்தியெல்லாம் மோதுறதுனால என்னன்னு தெரியாம உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கல, ஓகே. ஆனா இப்ப அவர் சிஎம்ங்க, உங்க புத்திக்கு அது உரைக்கவே இல்ல. அவர் சிஎம்ன்றதே இல்லாம நீங்க உங்க விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமே ஐயோ நைட் எங்களை வந்து பிடிக்க வந்தாங்க, ஐயோ இந்த நேரத்துல எங்களை வந்து பிடிக்க வந்தாங்க, இந்த டிராமா எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க போராளிகளாச்சு, உங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்லையா? அப்புறம் இதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க, எதுக்கு ஓடி ஒளிறீங்க? நின்னு ஃபேஸ் பண்ணுங்க பாப்போம். வந்து டிவிக்கு வந்து வன்மத்தை கக்குது, அவங்களோட வன்முறை எங்க மேல இது பண்றாங்க, இந்த காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க பேசுனீங்கல்ல, ஒரு மைக் ஒண்ணு கிடைச்சிருச்சு, 4 பேர் அதுக்கு வியூஸ் பாக்குறாங்க, எல்லாரும் கை தட்டாங்க, நீங்க பாக்குறீங்கல்ல, பேசுறீங்கல்ல, அப்போ இந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கு பெண்ணுங்க. அப்ப இல்ல அப்படின்னா வாழை சுருட்டி உள்ள வச்சுட்டு பேசாம இருங்க. பேசுறதும் முறையா பேசுங்க, கேட்கிற கேள்விகளை நாகரிகமா இல்ல நாங்க இப்படிதான் பண்ணுவோம்னா, உங்க வீட்டுல அதை கத்து தரல, உங்களுக்கு சுய புத்தியாவும் அது உரைக்கல அப்படின்னா நாங்க கத்து தருவோம். அப்ப அதை வாங்குறதுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன்.